வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவி காதலிக்க மறுத்ததால் கொலை செய்ய திட்டம் தீட்டிய ஒருதலை காதலன் சென்னை விமான நிலையத்தில் வசமாக சிக்கியிருக்கிறார். குறுஞ்செய்தி கொலை திட்டத்தை அம்பலப்படுத்தியது எப்படி? சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்து செல்லக்கூடிய விமானத்தில் பயணம் செய்வதற்காக பயணிகள் காத்திருந்தனர். அவர்களை குடியுரிமை அதிகாரிகள் சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த இரு இளைஞர்களை சந்தேகத்தின் பேரில் விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். சந்தேகமடைந்த குடியுரிமை அதிகாரிகள் அவர்களை தனியாக அழைத்துச் சென்று சோதனை செய்தனர். பின்னர் அவர்களில் ஒரு நபரின் செல்போனை வாங்கி ஆய்வு செய்தபோது அதிகாரிகளுக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது. அந்த செல்போனில் வாட்ஸ்அப் மூலம் ஒரு பெண்ணின் புகைப்படத்தை யாருக்கோ அனுப்பி அந்த பெண்ணை தீர்த்து கட்டிவிடு என மெசேஜ் செய்யப்பட்டிருந்தது. ஆடிப்போன அதிகாரிகள் யாருக்கு இந்த குறுஞ்செய்தி அனுப்பினாய் என கேட்டு விசாரித்தனர். அப்போது அருகில் நின்ற நபரை சுட்டிக்காட்டி அவருக்கு தான் அனுப்பினேன் என கூறியிருக்கிறார். விமான நிலையத்திற்குள் உட்கார்ந்து மர்டர் பிளான் போட்ட இருவரின் பயணத்தை ரத்து செய்த அதிகாரிகள் அவர்களை பீர்க்கன்காரணை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் இருவரும் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்தனர். பெருங்கடத்தூர் பகுதியைச் சேர்ந்த அந்த இளம்பெண் சட்டக்கல்லூரியில் படித்து வந்துள்ளார். இவரை சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த 21 வயதான தன்ராஜ் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு தரையாக காதலித்து வந்துள்ளார். பலமுறை தன் காதலை தெரிவித்த போதும் அந்த பெண் அதை ஏற்க மறுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தன்ராஜ் தனது நண்பரான விக்னேஷ் என்பவருக்கு பெண்ணின் போட்டோவை அனுப்பி தீர்த்து கட்டிவிடு என குறுஞ்செய்தி அனுப்பியது விசாரணையில் தெரிய வந்தது. திட்டம் தீட்டிவிட்டு தாய்லாந்து புறப்பட்டவர்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் வசமாக சிக்கிக் கொண்டனர். ஒருதரை காதல் வெறியில் பெண்ணை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டிய நண்பர்கள் விமான நிலையத்திற்குள் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.